அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கோபத்தை என்னென்ன மாதிரியான முறைகளில் ஓரளவு கட்டுப்படுத்தி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கோபம் அப்படின்றது டெம்பரவரியான ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். அதாவது சித்த பிரம்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு உங்களுடைய மனம் இயங்கிட்டு இருக்கும் நீங்கள் கோபப்படும் போது. கோபம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் உங்களுடைய இயலாமை இல்லைனா உங்களுடைய ஈகோ இல்லைனா ஒரு சிச்சுவேஷன் இல்லைனா ஒரு பர்சன் உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கோபம் வருது அப்படின்னா நிச்சயமாக ஹெல்த்தும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி, இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் சரி டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிச்சயமாக உண்டு. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அடிக்கடி கோவப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சன் அவ்வளோ சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க. ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா, மேஷம், விருச்சிகம், சிம்மம் இது உங்களுடைய ராசியோ லக்னமாவோ இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கோபம் வரும். சிம்மமாக இருந்தது அப்படின்னா கோபத்தை விட ஒரு விதமான படபடப்பு, டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் காரணமாக உங்களுக்கு கோபம் வரலாம். மேஷம் உங்கள் ராசியாவோ லக்னமாவோ இருந்தது கண்டிப்பா உங்களுக்கு இமீடியட்டா கோபம் வரும். இல்லைன்னா அதிகப்படியான கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே உண்டு. உங்களுடைய ராசி லக்னம் இதுல இருந்தது அப்படின்னா நீங்க கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கோவப்பட்டு வாழக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். பை எனி சான்ஸ் நீங்க கோவப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லயோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க கிட்ட ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்னுடைய ராசியோ லக்னமோ இந்த மாதிரி இருக்கு, அது என்னோட கேரக்டர் கோவப்படுறது அப்படின்றது, நான் மாத்திக்க முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்க அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். சரி, கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மந்திரங்கள் உச்சரிக்கலாம். ஏதாவது ஒரு மந்திரம், ஸோ கோபம் வர்ற டைம்ல உச்சரிக்கலாம், இல்ல சாதாரண நேரத்திலேயே கூட அந்த மந்திரங்கள் உச்சரிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கோபம் வர்றது ஓரளவு கட்டுப்படும். ரெண்டாவது, பிரணயாமான்னு சொல்லி ஒரு பயிற்சி இருக்கு, மூச்சு பயிற்சி, அது பிராக்டிஸ் பண்ணலாம். அது பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கோபம் கட்டுப்படும். எப்படி கட்டுப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நீங்க கோபம் வரும்போது நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிரீத்திங் சேஞ்ச் ஆயிடும். கொஞ்சம் வேகமான சுவாசம் அப்படின்றது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். பிரணயாமா பண்ணும்போது எப்பவுமே சுவாசம் சீரான ஒரு ஓட்டத்தில் நடந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது கோபம் படக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட கோபம் படமாட்டோம். ஏன்னா நம்முடைய பிரீத்திங் கம்போஸ்டா இருக்கிறதுனால. அதே மாதிரி யோகா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஓரளவு கோபம் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கோபம் வர்ற டைம்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. நம்ம சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மறந்துடுவோம். எதையாவது போட்டு உடைச்சிட்டு இருப்போம், இல்லைன்னா யாரையாவது பிடிச்சி கத்திட்டு இருப்போம். என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியாது. எதையாவது போட்டு உடைச்சிட்டு இருக்கும்போது அந்த பொருள் உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே ஒரு கான்சியஸ் வரும், ஐயோ இந்த பொருளை உடைச்சிட்டோமே அப்படின்னு. இல்லைன்னா யாரையாவது பிடிச்சி திட்டிட்டு இருந்தோம்னா அவங்க பதிலுக்கு பேசுனா கூட நமக்கு கோபம் அதிகரிக்கும். ஆனா அவங்க அழுதுட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு ஏதோ ஒரு கில்ட்டினஸ் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத டெம்பரரியா நம்ம மறந்துடுறோம். எப்போ உங்களுக்கு நம்ம கோபப்பட்டு கத்திட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுதோ இமீடியட்டா உங்களுடைய கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவீங்க. இதே விஷயத்தை நீங்க மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எப்பெல்லாம் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கீங்களோ மைண்ட்ல ஒரு உணர்வு வெளிப்பட்டுட்டே இருக்கும், நீங்க கோவப்பட்டு கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அந்த உணர்வே உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திடும். எப்படி பொருள் உடைஞ்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா யாராவது அழுததுக்கு அப்புறம் ஒரு உணர்வு உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துதோ அதே மாதிரியான ஒரு உணர்வு நீங்க தியானம் பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் தோன்றி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத உணர்த்தும். அந்த உணர்வு உங்களுடைய கோபத்தை நிச்சயமா கட்டுப்படுத்தும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோபம் வர்ற மாதிரியான சூழ்நிலை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த சூழ்நிலை நடந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுடைய மைண்ட்ல திங்க் பண்ணி பார்க்கலாம். ஒன்னு எதையாவது போட்டு உடைச்சிருப்பீங்க, இல்லைன்னா யாராவது அழுதுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்டா அவங்கள திட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை, இல்லைன்னா ஏன்டா கோவப்பட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு திங்கிங் தான் வரும். ஸோ கோவப்பட்டா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னா, நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள்ல தான் பல விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகளை தவிர்க்கலாமே அப்படின்றத ஒரு மனசுல நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கோபம் வரக்கூடிய அந்த சூழ்நிலையில இருந்து கோபம் வராமல் நீங்க பார்த்துக்க முடியும். மேக்சிமம் கோபம் யார் மேல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை விட டம்மியா இருக்கிறவங்க இல்லை நமக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க மேல தான் வரும். நம்மளை விட கொஞ்சம் பொசிஷன்ல இல்லை கோவப்பட முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க மேல நமக்கு கோபம் வராது. வேணா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள திட்டிப்போம். சிலருடைய கோபம் அப்படின்றது இமீடியட்டா வெளிக்காட்டவே மாட்டாங்க, மைண்ட்ல வச்சுப்பாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய கோபங்கள் அவங்களுடைய மனசுல குறிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் மொத்தமா அந்த கோபம் அப்படின்றது வெளிப்படும். பொதுவா இது யாருக்குள்ள நடக்கும்
நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் இல்லை கப்புள்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கும், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நடக்கும். ஸோ இதுவும் ஒரு மோசமான ஒரு பழக்கம் தான். ஏன்னா கோபத்தை நீங்கள் வெளிக்காட்டுறதை விட மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பு அப்படின்றது வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட், ஹெவியான ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட்லேருந்து அந்த கோபம் வந்து வெளியே போயிடும். ஹெவியான ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படின்ற போது ஏதாவது ஸ்விம்மிங் பண்ணலாம், இல்லைனா ரொம்ப தூரம் ஓடிட்டு வரலாம், ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி வைக்கலாம், இல்லை பாக்ஸிங் சிலர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கோப உணர்வுகள் எல்லாமே இந்த ஒர்க் அவுட்லேயே வெளியே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய மைண்ட் ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் மொத்தமாக கோபத்தை சேர்த்து வச்சு ஒரு நாளில் வந்து வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து இருக்காது. சிலருக்கு வந்து படபடப்பு அதிகமாக இருக்கும், ஒரு வித பதட்டம் அப்படின்றது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து ஈஸியாக கோவப்பட்டுடுவாங்க, சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கத்திடுவாங்க, முன்கோபம் அதிகமாக வருதுன்னு வேற அவங்கள பற்றி அவங்களே சொல்லிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பால்னு ஒன்று கிடைக்கும் கடையில். ஸோ அதை வாங்கிட்டு உங்களுடைய அந்த டென்ஷனை வந்து அதை சும்மா கையில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் டென்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த பால் அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும். பொதுவாக நைட்டு சரியாக தூங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கோபம் வரக்கூடிய அளவு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நைட் சரியாக தூங்குறதுக்கான வழிமுறைகளை வந்து கரெக்டாக மேற்கொள்ளுங்க. அதுவே உங்களுடைய கோபத்தை பெரும்பாலும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கோபம் வர்ற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா சில்லான தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய கோபம் வந்து குறையும். அதாவது குறைய தான் செய்யும். அந்த குறைஞ்சிருக்கிற டைமில் ஓரளவு நார்மலாக இருக்கும் உங்களுடைய மைண்ட். அந்த டைமில் நீங்கள் நான் இப்போ சொல்லியிருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த கோபம் வர்றதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கோபம் வருது அப்படின்னா பாதிப்பு எதிரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய ஹெல்த்துக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த முறைகளில் ஏதாவது ஒரு முறை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய கோபத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஃபார் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் வீடியோஸில் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா அதில் பாருங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்குள்ளே போயிடும். நன்றி.